நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் பழைய காலத்துலேருந்து பண்ணுற ஒரு ரெசிபி. இதோட பேர் வந்து மெது பக்கோடா. சாஃப்டாக இருக்கும். இது ஒரு பக்கோடா வெரைட்டி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். வெண்ணெய். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து முந்தியெல்லாம் வந்து டால்டான்னு சேர்த்து பண்ணுவாங்க. இப்போல்லாம் டாக்டர்லாம் டால்டா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 கப்பு கடலை மாவு சலிச்சு வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். மேலே மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். இது சாஃப்டாக இருக்கும், ஆனால் மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 பச்சை மிளகா, இவ்வளோ துண்டு இஞ்சி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சமையல் சோடா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இந்த ப்ராசஸை பார்க்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன், அதை போட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா, இது வந்து 1 கிராம். 1/2 டீஸ்பூன்னா 2.5 கிராம்ஸு. 1 கிராம், 2 கிராம், 1/2 டீஸ்பூன் சமையல் சோடா. முதல்ல இதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடணும். க்ரீம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம நியர்லி ஒரு 5 மினிட்ஸ் இதெல்லாம் அப்படியே நசுக்கி விட்டுட்டு கலந்து விடணும். இது மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் கலந்து விடணும். ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம மீதியெல்லாம் சேர்க்கலாம். இப்போ இதில் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நான் வெங்காயம் 2 கப்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு மேலேயே போடணும். இது சின்ன ஸ்பூன். இது வந்து நம்மளுக்கு தெரியும், பார்க்கும்போதே கந்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இது மாதிரி பிசிறி விடணும். இது வெங்காயமும் உப்பும் சேர்ந்தால் இதுலேருந்து தண்ணி விட்டுக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வெண்ணெய் போட்டு அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. இதுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. அதனால் இதை இப்படியே நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே பண்ணிட்டு இருக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கடலை மாவை சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி எல்லாமே சேர்ற மாதிரி பிசிறி விடணும். இப்போவே பாருங்கள் இப்படி வருது. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம உருண்டை பிடிக்கணும். இல்லாட்டி அப்படியே கூட பிடிச்சி போட்டுடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக தான் போட போகிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காத போதே இது மாதிரி வந்திருக்கு. உப்பு போட்ட பிறகு வெங்காயம் உப்பு 2 சேர்ந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த பதம் வரணும். இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் உதிரியாக இருக்குது. சும்மா ஒரு கை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம எடுத்து இதுக்கு வந்து நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் வேணால் சும்மா அப்படியே கையால் மட்டும் வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். எடுத்து இது மாதிரி உருட்டி போட்டுட்டா மெது பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் உருட்டோம். அதுக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வானலில் வச்சுட்டு எண்ணெய் ரெடி பண்ணிடலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. காஞ்செடுத்து இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து. கொஞ்சமாக கைக்கு எண்ணெய் தடவிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து வேண்டிய ஷேப் சின்னதாக இப்படியே கையில் இப்படி விட்டு ஷேப், ரொம்ப ரவுண்ட் ஷேப்லாம் அவசியம் இல்லை. இப்படி எடுத்தோமா சும்மா ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணோமா இப்படி போட்டுடணும். நான் வந்து இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதுவே கொஞ்சம் வெந்த உடனே மேலே வரும். நம்ம உடனே கரண்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் 1 2 மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து லைட்டாக நம்ம
நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி பிஸ்கட் கலரில் இருக்கணும். நல்ல மேலெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ ரெண்டாவது எடு போட்டுடலாம். நல்லா வெங்காய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. சப்போஸ் வெங்காயம் வேண்டான்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க. ஜெயின்ஸ் இந்த ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவங்களாம் அவங்களாம் வந்து முந்திரி போட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தால் வெங்காயம் சாப்பிடாதவங்க வந்தால் முந்திரி போட்டு தான் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எல்லோரும் வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் சேர்த்து பண்ணுவாங்க. அதுவும் பண்டிகை இல்லாத நாள், விரதம் இல்லாத நாளில் தான் அது மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளோதான், ரெடியாக. இந்த மெது பக்கோடா வந்து பட்னா பக்கோடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, சிவாஜி ஆக்டர் சிவாஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நடிகர் திலகம் சிவாஜி அவர் வந்து மதுரையில் ஷூட்டிங் போவாராம். அங்கே ஒரு கடையில் இந்த பக்கோடா கிடைக்குமா, அங்கேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாராம். ஏன்னா ஒரு அங்கே அப்போல்லாம் ட்ரெயினில் தான் வரணும், ஓவர் நைட் வரணும். முதல் நாள் வாங்கினா கூட அடுத்த நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த கடையில் இதுக்கு வந்து பட்னம் பக்கோடா அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அதனால் இப்போ இதை பட்னம் பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய தண்ணி இல்லை, அதனால் அடுத்த 2 நாள் கூட நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். ஒரே ஒரு கருவேப்பிலை போட்டுடலாம். நம்ம மெது பக்கோடா பட்னம் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சத்தம் கேட்குது. உள்ளே வந்து இது சூடாக இருக்குது. முதல்ல இது போட்டது எடுக்கிறேன். உள்ளே எப்படி இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பட்னம் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு மெது பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா வெங்காயம் போடாமல் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த காலத்தில் நிறைய பேர் வெங்காயம் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் முந்திரி பருப்பு போட்டு பண்ணுவாங்க. நம்ம அதை மாதிரி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சா இதை உடனே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பண்ணி சாப்பிட்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இம்மீடியட்டாக பண்ணணும்னா இந்த ஸ்நாக்கை பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்க இருந்தால் பச்சை மிளகாய் இஞ்சி அவாய்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகா பொடி சேர்த்து பண்ணலாம். இல்லாட்டி அதில் கொஞ்சம் வந்து ஓமம் சேர்த்துக்கலாம், சோம்பு, இஞ்சி பூண்டு, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். அப்படியே நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றின்னு பண்ணலாம். இந்த மெது பக்கோடா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.